ஆரம்பிக்கும். वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे जानकीनायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधिकम् இந்திரா அந்த கொஞ்சம் கரெக்டா தாளத்தோட இது பண்ணுங்க. நான் என்னுடைய ஒரு கட்டுக்கு அப்புறம் அடுத்த லைன் ஆரம்பிக்கும். அச்சுதங் ஆரம்பிக்கும். अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्तदे देवकी नन्दनं नन्दजं सन्तदे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे சந்தோஷம். சரி, 39 40 நீங்க என்ன ஸ்லோகம் ஆரம்பிக்கணும்? நேற்று 38 39 40 நினைக்கிறேன். இன்னைக்கு 41 42 43. சரி, உமா சொல்லு, அரை வரியா சொல்லு, மற்ற எல்லாரும் திரும்பி சொல்லுவோம். ஓம். என்ன ஆச்சு? கரெக்டா பேர் சொல்லும் போது வெளியில போயிடும். பிரதிபா சொல்லுமா. ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। अर्जुन उवाच। श्लोक 41। अधर्माद्भिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दृष्टासु वार्ष्णेय
श्रीषु श्रीषु दृष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्करः जायते वर्णसङ्करः அப்பா நான் தப்பா சொன்னேனோ துஷ்டாசுன்னு சொல்லிட்டேன் துஷ்டாசு श्रीषु दुष्टासु சாரி நெக்ஸ்ட் करो சங்கரோ நரகாயைவ சங்கரோ नरकायैव कुलघ्नानां कुलस्य च कुलघ्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदक्रियाः दोषैरेतैः कुलघ्नानां दोषैरैर्कुलघ्नानां वर्णसङ्करकारकैः वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः उत्स्याद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः कुलधर्माश्च शाश्वताः So अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः அதர்மம் ஓங்கினால் குலஸ்திரீக்கள் பொல்யூட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறான் அர்ஜுனன். அதர்மம் ஓங்கினால் குலஸ்திரீக்கள் பொல்யூட் ஆயிடும். பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு தர்மாசு வார்ஷ்ணேய जायते वर्णसंकरः स्त्रीषु दुष्टासु वा स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसंकरः. இந்த சத்தம் சின்னதா வச்சு. ரஷ்யால நான் துபாய் போயிருந்த போது பார்த்தேன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது. துபாய் தீவிரமான முஸ்லிம் கண்ட்ரி. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 7 எமிரேட்ஸ் சேர்ந்து உருவான ஒரு நாடு. அங்கே கொஞ்சம் நிறைய ரிலாக்ஸ் பண்ணியிருந்தான். வெளிநாட்டு பணம் வேணும்னு நிறைய வெளிநாட்டு டூரிஸ்ட் வருவாங்க. ரஷ்யாவில் பணம் டேக்ஸ் இல்லாமல், இன்கம் டேக்ஸ்லாம் கிடையாது, பணம் சம்பாதிச்சுட்டு போகலாம். ஸோ கோல்டு இது நடக்கும், கோல்டு பெரிய உற்சவம் நடக்கும், ஃபெஸ்டிவல், 24 கேரட் கோல்டு அப்படிலாம். அதில் ஒரு விஷயம் வந்திருந்தது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பெண் டூரிஸ்ட், அதிகமான டூரிஸ்ட் ரஷ்யாவிலேருந்து வருவாங்க. அங்கே பணம் சம்பாதிச்சுட்டு போவாங்க. ரஷ்யாவில் 60 வருஷம் கம்யூனிசம் ஆட்சி நடந்தது. ஜெயில், தேசம் முழுவதும் ஒரு ஜெயில். சைபீரியா பாலைவனம், ஸ்பெயின் ஒற்றற்படை அவர்களை நான் என்ன பேசுகிறேன், எங்கே போகிறேன், அதை பற்றி வெளிநாட்டு டிராவல், குறிப்பாக அமெரிக்காவுக்கு போவதற்கு படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்களுக்கு தடை, சென்சார்ஷிப். இந்த மாதிரி அதெல்லாமே அதர்மம் தானே. ஒரு சமுதாயம் முழுக்க ஒரு அதர்மமான சூழல்,
ஒரு சர்வாதிகாரி ஸ்டாலின், அவனுடைய ஆட்சி கொடுமையான ஆட்சி. ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டாங்க, சைபீரியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க, பட்டினியா பாலைவனத்துல செத்தாங்க ஆயிரக்கணக்கான பேர். பிரெட்டுக்கு அலைய வேண்டிய நிலை வந்தது, சோத்துக்கு அடிப்படை ஒரே ஒரு ஐட்டம் தொட்டுக்க கூட இல்லை, வெறும் பிரெட்டு உயிர் வாழ. அதுக்கு அடிக்கடி சண்டை. இப்போ பாகிஸ்தான்ல கோதுமை மாவுக்கு நடக்கிற மாதிரி. பாகிஸ்தான்ல பெண்கள் எல்லாம் பரதால போட்டதுனால தெரியல இந்த மாதிரி விளைவு. ஆனா பிச்சைக்காரங்க, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், லட்சக்கணக்கில் பிச்சைக்காரங்க விசா வாங்கிட்டு போய் பண்டிகைகள் நடக்கிற பெரிய பெரிய கூட்டம் கூடுற இடங்களுக்கு போய் பிச்சை எடுத்துட்டு பெரிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. அமெரிக்கா பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் 15% பிச்சைக்காரங்க, ஆண் பிச்சைக்காரர்கள் எல்லாம் சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜும் போது, அப்புறம் அங்கே சிரியாவில், ஈராக்கில், அங்கங்கே இந்த மாதிரி பண்டிகைகள் நடக்கும்போது இவங்க விசா வாங்கிட்டு போய் ஒரு மாதம் அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் தங்கி இருந்துட்டு அவனை விட்டுருந்தா கும்பமேளாவில் கூட வந்திருப்பான். இது பாகிஸ்தானில் நம்ம இருந்த நிலை, அதர்மத்தோடைய எஃபெக்ட். ரஷ்யாவில் பெண் வெஸ்டர்ன் கான்செப்டில் வளர்கிற பெண், சுதந்திரமாக வளர்கிற பெண், அந்த மாதிரி சமயத்தில் அடிதடி பிரெட்டுக்கே அடிமடி இருக்கும்போது இது ஒரு சாம்பிளாக நான் எனக்கு ஒன்று தோணுது. துபாயில் இந்த மாதிரி. ஆனால் இதுக்கு முன்னால் கட்டாயமாக இந்த மாதிரி பெண்களை மிலிட்ரி பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் கொரியா, ஜப்பானுடைய மிலிட்ரி கொரியா மேலே, அந்த மாதிரி தாய்லாண்டு மேலே, கொரியா இல்லை தாய்லாண்டு, இங்கிலீஷ் காலனுடைய மிலிட்ரிக்கு கம்ஃபர்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது கட்டாயமாக நடந்தது. அங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு தாய்லாண்ட்லேயும் வறுமையோட எஃபெக்ட். பட் ரஷ்யாவில் நடந்தது இந்த மாதிரி ஒரு அதர்மமான ஆட்சியோட விளைவு. அதில் ஒரு பக்கம் வறுமை. நான் சவுத் ஆப்பிரிக்காவில் இதையே பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவில் 4 கோடி ஜனத்தொகை, 3.25 4 கோடி ஜனத்தொகை. அதில் வெள்ளைக்காரங்க, யூரோப்பியன் ஒயிட்ஸ் கிட்டத்தட்ட 80 லட்சம். அவங்க அங்கிருந்து வந்தவங்க, நெதர்லாண்ட்ஸ்லேருந்து, யூகேலேருந்து, பெல்ஜியம்லேருந்து, மெயினாக இந்த 3 தேசங்கள்லேருந்து அங்கே இருக்கிறவங்க 400 வருஷமாக வந்தவங்க. கருப்பர்கள் கிட்டத்தட்ட 3.25 கோடி. நம்ம தேசத்து நபர்கள் ஒரு 10, 11 லட்சம், ரொம்ப குறைவான மைனாரிட்டி. நம்ம தேசத்துலேருந்து கொத்தடிமைகளாக அங்கே போனவங்க. கொத்தடிமையாக இருக்கும்போது ரேஷியல் அந்த ஆட்சியில் ரொம்ப கொடுமைக்கு உட்பட்டப்படுத்தணும். 4வது ஒரு சமுதாயம் இருந்தது, கருப்பர்கள், வெள்ளைக்காரர்கள், நம்ம தேசத்து ஆளுங்க, இந்துக்கள், அவன் இந்தியன்னு சொல்கிறான். 4வது ஒரு சமுதாயம் இருந்தது, 40 லட்சம் பேர், மிக்சட் அப்படின்னு சொல்லி அவர்களை கலர்டுன்னு சொல்கிறாங்க. பிளாக், ஒயிட், இண்டியன்ஸ், கலர்டு. கிரிக்கெட்டில் பிளாக்குங்கிற பேரில் விளையாடுறவங்கெல்லாம் இந்த கலர்டு உடைய, அதாவது கலப்பினம், வெள்ளைக்காரனும் கருப்பர்களும், அல்லது மலேசியா மற்ற இடங்கள்லேருந்து வந்த கொத்தடிமைகள். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்து பெண்களும் கொத்தடிமைகளாகத்தான் இருந்தான், வறுமையில தான் இருந்தான், சாட்டையடி கிடைச்சது, 16 மணி நேரம் வேலை. ஆனால் நம்ம தேசத்து மக்களும் வெள்ளைக்காரனும் இணைந்து ஒரு புதிய சமுதாயம் உருவானது அப்படிங்கிறது நடக்கலை. இருந்திருக்கலாம், அங்கே வெள்ளைக்காரன் வீட்டில் சமையல்காரனாவோ சமையல்காரியாவோ வேலைக்காரியாவோ வேலை பார்த்தவங்க மேலே நடந்திருக்கலாம். ஆனால் தே ப்ரிஃபர் டு டை. அவர்கள் இறந்து போக தயாராக இருந்தாங்களே தவிர அந்த வம்சத்தை வளர்க்கலை. இது நீங்கள் அங்கே போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கலர்டு அப்படின்னு ஒரு ஜாதி 40 லட்சம்.
80 லட்சம் வெள்ளக்காரங்க, 3.5 கோடி கருப்பர்கள், 3.25 கோடி. நம்ம தேசத்துல பாருங்க, இங்க இருந்தான்ல ஒரு 2.5 லட்சம் பேர் இருந்தான் வெள்ளக்காரன். நான் கிட்டத்தட்ட 150-200 வருஷம் ஆண்டா. இங்கேயும் கொத்தடிமைகள், நம்ம வீட்டு பெண்கள், ஏழை பெண்கள், அவங்க வீட்டில் வேலைக்காரியா தொடப்பம் எடுத்து வேலை பண்ணியிருப்பாங்க, சமையலுக்கு வேலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆங்கிலோ இந்தியன்ஸுங்கிற சமுதாயம் வந்து மொத்தமாக தேசம் முழுக்க சேர்த்தா ஏதோ சில ஆயிரங்கள். அதாவது இதெல்லாம் பொதுவாக பப்ளிக்கில் பொது மேடையில் நம்ம சர்ச்சை பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம தேசத்து ஒரு சராசரி ஒரு இந்து பெண்மணி அவளுடைய தரத்தை, அவளுடைய லெவலை காட்டுறது. தர்மம், சீலம், சுசீலான்னு பேரு. யாருக்கு தெரியுமா? சுசீலம்னா நல்ல ஒழுக்கம் கொண்டவள்னு பேரு. யாருக்கு தெரியுமா சுசீலான்னு பேரு? நம்ம அந்த குசேலனுடைய மனைவிக்கு பேர். ஏழ்மை, 27 குழந்தைகள், 27 குழந்தைகள், வறுமை, கிழிந்த சட்டை, கிழிந்த வேஷ்டி, மேல துண்டு, கிழிந்த உடை, வீட்டுல சாப்பாடு இல்லை. 27 பேரை காப்பாத்தியாகணும். அதோட பேரு பாருங்க, அந்த அம்மா பேரு சுஷீலா. நம்ம இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்து சமுதாயம், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு ஆழமான வேல்யூஸை நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க. சத்தியத்தை பத்தி அன்னைக்கு நம்ம பேசணும். சத்தியம்காக தர்மத்தை படிக்க, வேதாந்தத்தை படித்து, ஹரிச்சந்திரனுடைய கதையை படித்து, இல்லை ராமாயணத்தை கேட்டு, அதெல்லாம் வாய்ப்பே கிடைக்காத சாதாரண மக்கள், காட்டில் எங்கோ வாழறவங்க, அவர்கள் கூட சத்தியம், அந்த சத்தியத்தை ரொம்ப ஆழமா, ரொம்ப தீவிரமா, உறுதியா கடைபிடிச்சாங்க. அதுதான் நம்ம நாட்டுல நம்ம முன்னோர்கள் நடந்து 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 ஊடு ஊரா போய், மலை மலையா ஏறி இறங்கி, காடு காடா போய் மக்களோட பேசி, மக்களுக்கு சொல்லி, மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி, கதைகளை சொல்லி, வாழ்க்கையோட திருவிழாக்களையும் வாழ்க்கையோட அமைப்புகளையும் அங்கங்கே அந்தந்த ஊர்ல அறிமுகப்படுத்தி பிரம்மாண்டமான ஒரு உழைப்பு நடந்திருக்கு. சொல்லுங்க. ஒரு ஸ்மால் கிளாரிபிகேஷன். இந்த வறுமையினால இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பட் இப்போ ரஷ்யால வெரி ரீசெண்டா ஒலிம்பிக்ஸ் நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீங்க அந்த ஒலிம்பிக்ஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் அட்ராக்ஷன் அவங்க இன்வால்வ் பண்ணாங்க, வெல்கம் டூரிஸ்ட். தெரியும். இது வந்து வறுமை, நம்ம நாட்டு உதாரணத்தை சொன்னதுக்கு காரணமே அதுதான். வறுமை இருக்க முடியாது, பிடிப்பு, தர்மத்தோட இருந்த பிடிப்பு வறுமையெல்லாம் தாண்டி இருந்தது. வறுமை இங்கேயும் ஜஸ்டிஃபைடு. அப்படி பார்த்தா ரொம்ப கொடுமையான, சவுத் ஆப்பிரிக்காவும் அதேதான், கொடுமையான வாழ்க்கை. ஆனா அந்த வறுமையோ அந்த கொடுமையோ அவர்களுக்கு இந்த மாதிரி வழி மாறி போவதற்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம தேசத்து இந்து பெண்களுக்கு நடக்கல. அதே அங்கே வறுமை உண்மை, அங்க ரஷ்யால அந்த சமயத்துல வறுமை, பட் வறுமை மட்டும் காரணம் இல்லை, அதர்மம், ஆட்சியோடைய அதர்மம், ஒரு ஒரு மூச்சை நெருக்கிற ஒரு ஆட்சி சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில. அப்போ இந்த மாதிரி தர்மம் பெசகும். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, கண்டினியூ பண்ண வந்தீங்க. கரெக்ட். ஆனா இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து கொரியாலயோ ஒரு சம் பார்ட்ஸ் ஆஃப் ஜப்பான்லயோ நம்மளால பார்க்க முடியாது. முடியாது வெஸ்டர்ன் கல்ச்சர். அதனாலதான் அவங்க இன்னும் டிஃப்ரெண்டா இருக்காங்க. இந்த அவ்வளோ ஈஸியா யூ வில் நாட் see கொரியால வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபர்ம்லி வேல்யூ பேஸ்ட் சிஸ்டம்னா அவங்க. கரெக்ட். பட் அங்க நடந்தது எனக்கு கரெக்டா கொரியாவா தாய்லாண்டா தெரியாது. அங்க நடந்தது மிலிட்ரியோடைய ஒரு ஜபர்தஸ்தி, கட்டாயப்படுத்தி நடந்தது. அங்க அது தாய்லாந்து, தாய்லாந்து, வியட்நாம்.
அங்க நடந்தது நீங்க சொல்றது. கரெக்ட். அது வாலண்டரி இல்லை, தானாக இல்லை. ஸோ இங்கே இந்த வாக்கியம் அவன் சொல்வது, அர்ஜுனன் சொல்வது ஓரளவுக்கு சத்தியம்தான். அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய. அதர்மம் ஓங்கினால் குலஸ்திரீக்கள் பொல்யூட் ஆவார்கள். நம்ம தேசத்துல பழைய சிஸ்டம்ல இந்த தேவதாசிங்கிற சிஸ்டம் நம்ம உடனே ரொம்ப மோசமா வர்ணித்து அது ஏதோ ரொம்ப மோசமான ஒரு சிஸ்டம்ங்கிற ஒரு பிரமையை நமக்கெல்லாம் படித்தவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஜெனரேஷனா இருந்திருக்கு. சங்கீதத்தை, கலையை, நாட்டியத்தை உயிரோட வைக்க தேசம் முழுக்க. நான் பேர் சொன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். MS சுபலட்சுமி அம்மா பேர்ல தான் அவளுடைய பேரு. மதுரை சண்முக வடிவு சுப்பலட்சுமி அம்மா பேர்ல. கரெக்டு. அப்போ இருக்கிற பணக்காரங்க, செல்வாக்குள்ளவங்க, இது மாதிரி அந்த நித்தியத்துக்காகவே இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது இவர்கள் எல்லாம் டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. எக்ஸப்ஷன் அண்ட் பர்வர்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா அமைப்புலையும் இருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் தர்மத்தை கடைபிடித்தவர்கள் குறிப்பாக பெண்கள் தான் குல தர்மங்களை, குல பழக்கங்களை, குல பாரம்பரியத்தை, குல தலைமுறையாக வரக்கூடிய விஷயத்தை கடைபிடித்து வந்திருக்காங்க, உயிரோட வைத்திருக்காங்கன்னு சொன்னால் பெண்கள் தான். அந்த மாதிரி இந்த வாக்கியம் ஓரளவுக்கு நமக்கு சரின்னு பட்டா கூட, அப்படி இல்லை இருந்தா கூட அவனுடைய பல கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சரியா கூட தோணும். கரெக்டு தானே. அதர்மம் அழிந்தா குல ஸ்திரீகள் ஒழுக்கம் கெடும். ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணே ஜாயத்தே வர்ணசங்கரஹ. ஸ்திரீக்கள் துஷ்டமானால், தோஷித்தானால் வர்ணசங்கரம் ஏற்படும். நம்ம ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் இருக்கு. பிராக் ஜோதிஷ்பூர் அப்படின்னு அஸ்ஸாம் நார்த் ஈஸ்டில் அந்த ஏரியாக்கெல்லாம் பேரு பிராக் ஜோதிஷ்பூர். அது யாருடைய ஏரியானா நரகாசுரனுடைய ஏரியாவாம். பிராக் ஜோதிஷ்புரம் நரகாசுரனுடைய ஏரியா. நரகாசுரனை போயிட்டு கொன்ன பிறகு அவனுடைய சிறையில் இருந்த 16,000 பெண்களை விடுவிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். அவங்களுக்கு சோஷியல் ரிகக்னிஷன், சோஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்க இவர் என்ன செய்கிறார்? 16,000 பெண்களையும் என்னுடைய மனைவின்னு சொல்லுங்க. உலகத்தில் ஐடி கார்டு போடும்போது ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனைவின்னு சொல்லி அவர் என்ன 16,000 வீட்டுக்கு போயிருப்பார் அண்ணன். ஆனால் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அவமான உணர்வு, லஜ்ஜை, ஷேம். ஏன்னா அங்கே ராட்சச ராஜ்யத்தினால, அவனுடைய மிலிட்ரினால, அவனுடைய அதிகாரிகளால் வன்முறை செய்யப்பட்ட பெண்கள் சிறையில் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வெளியில வந்தா ஒன்று கெட்ட பெயரு அல்ல மரணம். இந்த அவமானத்தை தாங்க முடியாமல், இதுதான் அவங்க முன்னால் இருக்கிற சாய்ஸ். ஸ்ரீகிருஷ்ணன் அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒன்று வன்முறையால நடக்கிறது, தர்மத்தை அதர்மமான ஆட்சி, வன்முறை, மோசமான ஆட்சியிலால இப்படி நடக்கிறது. அல்லது ஆண்கள் அழிந்து போய் பெரிய யுத்தங்கள் நடந்து ஆண்கள் பெருமளவில் அழிந்து போனதுனால அதர்மம் ஓங்கும் போது, குல பரம்பரியம் அழிந்து போகும்போது இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ ஜாயத்தே வர்ணசங்கரக அப்படிங்கிறார். இந்த வர்ணசங்கரங்கிறத நம்ம கொஞ்சம் தள்ளி வைப்போம். வர்ணசங்கரம் ஏன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியல் இன்னை காலத்து பிரச்சார சூழல்ல பெரிய ஒரு இதெல்லாம் ராம் சுக்தாஸ் இதை பற்றி பேசி ஒரு தடவை என்னாச்சு, ஒரு 1000 கம்யூனிஸ்ட் பெண்கள்லாம் போயிட்டு அடிக்க போயிட்டாங்க அவங்கள.
பெண்மைக்கு எதிராக பேசுகிறேன், ஆம்பளை அவங்களும் சேர்ந்து அவரை அடிக்க போயிட்டாங்க. நாக்பூரில் ஒருத்தர் இந்த மாதிரி வயசானவர், 100 வயசு வாழ்ந்தவர், அவர் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை டாக்டருக்கு படிச்சிருக்கார். ஆனால் ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு அவர் வெறும் இந்த சாகித்ய ஆராய்ச்சி, வேதங்களுடைய ஆராய்ச்சியிலே இருந்து ரொம்ப அற்புதமான புக்ஸு எழுதி வச்சிருந்தார். அமைதியாக ஒரு வீட்டு மாடியில் இருந்திருக்கார். அவர் தன் வீட்டில் வச்சுக்கிட்டவர் மோகன். என்னுடைய காலேஜ், நான் படித்த காலேஜில் எனக்கு ஒரு 5-6 வருஷம் சீனியர். மோகன் அகாஷே அப்படின்னு பேர். மஹாலில் அவருடைய வீடு. நான் அவருக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுக்கு போகும்போது நாங்கள் பாட்டுக்கு சும்மா போனோம், நம்ம சீனியர்னு. ரொம்ப மோசமான ஆள். காலேஜில் இருக்கும்போதும் சரி, அப்புறமும் சரி, குடி, மற்ற ட்ராமா, நாடக குழு, பொதுவாக கெட்ட பேர் கொடுக்குற எல்லா வேலையிலையும் இருந்தார். ஆனால் இந்த டாக்டர், அவர் 2 ரூபா ஃபீஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். ஒரு ஸ்டேஜில் அவருக்கு வாடகை கொடுக்க கூட பணம் இல்லை. அப்போ மோகன் அவரை தன் வீட்டு மாடியில் ஒரு ரூமில் வச்சுருந்தார், இருக்க சொன்னார். அவருடைய பெண்ணு MBBSக்கு இவரே படிக்க வச்சார், செலவழிச்சு. இவர் எங்கள் காலேஜில் இன்ஜினியர், ஏதோ பெரிய வேலையில் இருந்தார். நான் போனபோது என்ன அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போனேன். ஏதோ கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போனார். அங்கேதான் பல வருஷங்கள் அவர் வாழ்ந்தார். 101 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு நிறைய புஸ்தகங்கள் எழுதி வச்சிருந்தார். மோகன் தான் அதை பப்ளிஷ் பண்ணான். அந்த புக்ஸு, அதில் இந்த மாதிரி சில சப்ஜெக்ட் எல்லாம் இருந்தது. காயத்ரி பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக எழுதுறார். அவர் சயின்டிஃபிக்காக அதுக்கு எக்ஸ் குரோமோசோம், Y குரோமோசோம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த வைப்ரேஷன், அந்த மந்திரங்களுடைய வைப்ரேஷன் பெண்களில் உள்ள சூக்ஷ்ம அளவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துறது. அதனால் சொல்லக்கூடாது. ஓம்காரம் சொல்லக்கூடாது அப்படின்னா. அது பெரிய கூட்டம் போயிடுத்து அவர் அடிக்க நாக்பூரில். அந்த மாதிரி சரி, அவர் ஏதோ சொன்னார், அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இவங்க அடிக்கிற போகிறவங்க ஒன்றும் பெருசாக ஆராய்ச்சி இல்லை, வெறும் ஒரு பிரச்சாரத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்க. அதனால் இன்னைக்கு வர்ணசங்கரம், வர்ணக்கலப்புனா என்ன, சாத்துர்வர்ணம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசும்போது அதை பேசுவோம். வர்ணக்கலப்பு டேஞ்சரஸ் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ரொம்ப ஆபத்தானது வர்ணக்கலப்பு. திருமணம்ங்கிற பேர்ல, குறிப்பா திருமணங்கிற பேர், திருமணம் பர்சனல் விஷயம், 2 பேருடைய பர்சனல் விஷயம். ரொம்ப அதில் நம்ம இது கூடாது, இது செய்யணும், இது தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ 2 பேருடைய. ஆனால் நம்ம நாட்டில் குடும்பம் அப்படிங்கிற யூனிட், இது தனி மனிதனுடைய விஷயம் இல்லை, சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த திசைக்கு சாதகமாக இருக்கிற ஒரு அமைப்பு. அது அந்த திசைக்கு அனுகூலமாக இருக்கிற ஒரு அமைப்பு. நான் சமீபத்தில் ஒரு பெண்ணுக்கு எழுதினேன். அவ மாசமா இருந்தேன். குழந்தை உன்னுடைய பர்சனல் சொத்து இல்லை. இந்த சமுதாயத்தில் பெரிய வேல்யூஸு, தர்மத்தை இதெல்லாம் தொடரணுங்கிறதுக்காக சமுதாயத்துடைய சொத்து உன் மூலமாக வருது சமுதாயத்துக்கு. உன்னுடைய பர்சனல் சொத்து இல்லை. நான் முயற்சி பண்ணினேன், வளர்க்க முயற்சி பண்ணேன், கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. பட் இதெல்லாம் கஷ்டம். இன்னைக்கு பிரச்சாரம், பயங்கர பிரச்சாரம் இருக்கு. அதில் எப்படி பொதுப்படையாக பேசுவதே பெரிய கான்ட்ரவர்சி, வாக்குவாதங்களும் சூடும் ஏறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு, அர்ஜுனன் சொல்றான், ஜாயத்தே வர்ணசங்கர சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்சித அதந்தி பித்ரோஹேஷாம் லுத்த பிண்டோதக கிரியாக. இந்த மாதிரி நடந்தால் சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள், முன்னோர்கள், அவர்களுக்கு பிண்டம் உதக்கம். இந்த பிண்டம் உதக்கம்ங்கிற பிண்டோதக்கம் ஒரு 2 வார்த்தைகள். பிண்டம்ங்கிறது சோத்து உருண்டை, சோத்து உருண்டை. உதக்கம்ங்கிறது தண்ணீர். இது 2 தான் அவர்களுக்கு உணவு, பித்ருக்களுக்கு. அமாவாசை அன்னைக்கு, சிராத்தம் அன்னைக்கு கொடுக்குறாங்க. லுப்த பிண்டோதக்க கிரியா. அந்த பிண்ட உதக்க கிரியைக்கு செய்வதற்கு ஆடு இருக்காது. அதனால் அவர்கள் எல்லாம் நரகத்தில் விழுந்து விடுவார்கள் அப்படிங்கிற. இப்போ சொர்க்கம், நரகம்,
பாபம் புண்ணியம் இப்படி செய்யாதரா, சொர்க்க நரகத்துக்கு போவே அப்படின்லாம் சொன்னா யாரு கண்டா நரகம் இருக்கா இல்லையான்னு. வாழ்க்கை வாழ்வோம், நல்லபடி வாழ்வோம். பாரு, தப்பு செய்யறவன்லாம் எவ்வளவு சந்தோஷமா பெருசா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்லாம் லாஜிக் பேசுற ஒரு காலம் இது. ஸ்ரத்தை அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. நமக்கும் தெரியாது, நாம் அனுபவிக்கல. ஆனால் நம்ம முன்னோர்கள் மேலே, ரிஷிகள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸ்ரத்தை இருக்கிறதுனால நம்ம மனசார அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்போ வளர்கிற குழந்தைகள் படிப்பு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், அதில் இதெல்லாம் பற்றி பேசினாலே அவர்களுக்கு அவர் தயாரில்லை இதெல்லாம் கேட்க. சரி, ஏதோ நடக்கட்டும், அவன் சொல்வதை மட்டும் பார்ப்போம். நரக்கோய நரக்காயவ குலக்னானாம் குலசிய பதந்தி பித்ரு. குலமே அழிந்து போகும் இந்த மாதிரி வர்ணசங்கரமானதுனால. அதனால இந்த மாதிரி லுப்த பிண்டோதக்க கிரியம், பிண்டோ உதக்க கொடுக்கக்கூடிய அந்த கிரியைகள் எல்லாம் நின்று போகும். அதன் விளைவாக பெற்ற நம்முடைய முன்னோர்கள் நரகத்தில் விழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றான். லாஜிக்கா அவன் சொல்றது இதுதான். லுப்த பிண்டோதக்க கிரியா ஜாயத்தே வர்ணசங்கர சங்கரோ நரகாயவ குலக்னானாம் குலசிச்சே பதந்தி பித்ரோஹிசாம் லுப்த பிண்டோதக்க கிரியா தோஷை ரைத்தைஹி குலக்னானாம் வர்ணசங்கர காரகை. என்னப்பா தப்பாயிடுதா என்ன? அடுத்த ஸ்லோகம் என்ன? மூணாவது. சரியாதான் இருக்கு. தோஷை ரைத்தைஹி குலக்னானாம் வர்ணசங்கர காரகைः உத்சாத்யन्ते ஜாதி தர்மாः குலதர்மாச்ச சாஸ்வதாக. சாஸ்வதமான குல தர்மங்கள், ஜாதி தர்மங்கள் அழிந்து போகும் அப்படிங்கிறாரு. எல்லோருக்கும் அவரவருக்கு குலதெய்வம் இருக்கு, அவரவருக்கு அந்தந்த குலத்துல பாரம்பரியம் இருக்கு, அந்தந்த குலத்துல ஒரு பண்டிகை இருக்கு. பொதுவான விஷயங்கள் எல்லோருக்கும் பொதுவா காமனா இருந்தாலும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா குலங்களுக்கும் இப்படி இருக்கு. அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், அழிந்து போகும் அப்படிங்கிறான் அர்ஜுனன். வேற இன்னும் சொல்ல போறான். இன்னும் கடைசியா 2-3 ஸ்லோகம் சொல்லிட்டு அப்படியே வில்ல ரொம்ப தூக்கி இருந்துட்டு அவன் உட்கார்ந்துட போறான். பார்ப்போம் அடுத்த இதுல. இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, சண்டைக்கு வராதுங்க என்னோட. அப்படின்னா அர்ஜுனன் இந்த இவ்வளோ வசதியான ஒரு ஹிந்து தர்மத்துல இருந்துட்டு தபக்கன் இந்த வார்த்தைய சொன்னது அவ்வளவு சரியில்லை இல்ல? என்ன சொல்றேன்? இந்த மாதிரி போருன்னு வந்ததுன்னா பெண்கள் தப்பான வழியில போய், அதாவது நம்முடைய புத்தி கெட்டு போகும். குழப்பம் ஏற்படும் போது, பயம் வரும்போது, லாஜிக்கா பார்த்தா பயம் வரும்போது நம்முடைய ரியாக்ஷனை பார்த்து நமக்கே சிரிப்பு வரும். மனசுல குழப்பம் இருக்கும்போது நமக்கே அப்புறம் யோசனை பண்ணா சிரிப்பு வரும் நம்முடைய பிஹேவியர். நீங்க பாருங்களேன், பரீட்சைக்கு போகும்போது என்னெல்லாம் பண்றாங்க பசங்க. நல்லா படிக்கிற பையன் கூட, அம்மா இதை தோச்சிடாத, இன்னைக்கு இப்ப பேப்பர் ரொம்ப நல்லா போயிருக்கு, நாளைக்கு இதை போட்டுன்னு போனா தான் பேப்பர் நல்லா எழுதுவேன்னு சொல்றான். நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வர பையன், ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேட்டா அவனுக்கு அதான் மனசுல எங்காவது குழப்பம் பயம் வரும்போது இப்படித்தான் இல்லாஜிக்கல் ஆயிடுவோம். நமக்கே அப்புறம் யோசனை பண்ணா தப்பா தோணும். என்னடா அது, நான் போய் குழந்தைத்தனமா என்னமோ சொல்லியிருக்கேன். பட் அது எஃபெக்ட் தான், உண்மைதான் நீங்க சொல்றது. அர்ஜுனன் அப்படித்தான் இருந்தான். அவ்வளோ பெரிய படிப்பு, இவ்வளோ பெரிய பாரம்பரியம், குருகுலம் எல்லாம் இருந்துட்டு இப்படி போய் இந்த இடத்துல பேசுறானே. அதனால்தான் அவன் கிருஷ்ணன் சொல்றான், அழித்தனம் எங்கிருந்து வந்தடா உனக்குன்னு கேட்கிறான். எங்கிருந்தடா வந்தது இந்த அழுக்கு, இந்த அழித்தனம் கொள்ளாதே அப்படிங்கிறான். கிளைபியம் ஆஸ்மகமக, கிளைபியம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறான். அதனால இது உண்மை. he was disturbed. ஸோ அந்த புத்தி பேதலிச்சு போகும், யோசனை பண்ணாது, கரெக்டா யோசனைகளை சொல்லாது. சில சமயங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை வரச்ச சில பேருக்கு நல்ல தெளிவான பார்வை கூட வந்துரும். அதுவும் இருக்கு. கரெக்ட். நமக்கே அவன் அந்த மாதிரி கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைச்சா நிச்சயமா இருக்கு, நமக்கும் ஏற்படும். அவனுக்கு கிடைச்சான், அவன் பாக்கியசாலி. இப்ப நம்ம எங்க போறது கிருஷ்ணனுக்கு? யாரு கிருஷ்ணன்டே பிரச்சனை வரும்.
சரி. கிருஷ்ணனையே எவ்வளவு கொச்சப்படுத்திட்டோம் நம்ம கதா காலக்ஷேபக்காரங்களா. ராசலீலா பாகவதம் பேசும்போது கிருஷ்ணனையே அந்த அவனுடைய பிருந்தாவனத்தை இதெல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. யோகேஷம் சொல்லலாம். சொல்லுமா, சொல்லுங்க. ஆல்வேஸ் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவௌ व्रजप्रियं धर्म संस्थापकौ वीरं कृष्णौ वन्दे जगद्गुरुं श्रीकृष्णौ वन्दे जगद्गुरुं. जय श्री कृष्ण. सर्वं कृष्णार्पणमस्तु. எஸ், முடிந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் முடிந்தது. சந்திப்போம் நாளைக்கு. நாளைக்கும் நாளைக்கும் இல்லை, சில பேருக்கு தெரியாது. சனி ஞாயிறு வேண்டான்னு முடிவெடுத்திருந்தோம். ஸோ நம்ம திங்கட்கிழமை சந்திப்போம். திங்கட்கிழமை வருஷப்பிறப்பு. ஓ அப்படியா? காலம்பரம் முடிஞ்சிடும்ல? காலம்பரம் முடிஞ்சிடும், சாயங்காலம் வச்சிடலாம். நம்ம பாட்டுக்கு வச்சு சந்திப்போம். உங்களுக்கு முடிஞ்சா ஓகே. சரி ஓகேவா? சரிம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ